ஏம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இதுவா திருந்தவே மாட்டா போல இருக்கு. திருப்பியும் வந்துட்டியா? நான் தான் உன் வீடியோ பார்க்குறதே இல்லையே. பார்த்தாலே ஸ்வைப் பண்ணிட்டு போயிருந்தோமே. அப்புறம் ஏம்மா வந்திருக்க அப்படின்னு கேட்டியேன்னா, நான் திருந்தவே மாட்டேன். நான் அப்பப்போ வீடியோ போடத்தான் செய்வேன். ஏன்னா எனக்கு வீடியோ போடணும்னு ஆசை. எப்படியும் யாராவது நம்மளை நம்பி ஒரு 10 பேராவது பாப்பாவல்ல அப்படிங்கிற ஒரு நப்பாசை. ஓகேயா? நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக இப்போ 3 4 நாளாகவே நான் வரல. இப்போ தான் இந்த பக்கம் எட்டி பார்த்துருக்கேன். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம ஊர்லேருந்து இந்த எவரெஸ்ட் மலை மேலே ஏறி இருப்பா போல இருக்கு. அவள் வந்து அந்த பிள்ளை வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கு. நான் அதெல்லாம் அப்போல்லாம் பார்க்கல. நம்ம கண்ணில் எப்போவுமே லேட்டாக தான் படும். ஏன்னா மூளை கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யுது நமக்கு இப்போல்லாம் இல்லை, எப்போவுமே அப்படித்தான். அதனால என்ன பண்ணிட்டேன், நான் இப்போ தான் அந்த இன்டர்வியூவே பார்த்தேன். இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து நமக்கு அது வந்து வித்தியாசமாக தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூடியூப் பண்ணி என்ன பண்ணுவாவ, நம்ம எதையாவது விரும்பி பார்த்தோம்னா அடுத்தடுத்து அதே மாதிரியே நமக்கு காட்டுவாவ. இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி அப்படி தானே காட்டுவாவ. அதே மாதிரியே என்ன பண்ணிட்டாவ, நான் உட்காந்து அந்த இன்டர்வியூவெல்லாம் பார்த்ததுனால டெய்லி நான் அந்த ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தாக்கா ஒரே அந்த இதாக வருது. மலைப்பிரதேசம், பனிப்பிரதேசம், அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்னு எல்லோரும் மலையேறுறது, மலையை பற்றி பேசுறதுமா வந்துச்சு. நானும் உட்காந்து இப்போ ஒரு வாரமாக அதை தான் பார்த்துட்டு கிடக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பிய, ஏமா அதிலையே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா, அப்போ நீ மலை ஏற போறியா அப்படின்னா கண்டிப்பாக ஏற மாட்டேன். ஏன் தெரியுமா, எனக்கு வந்து இந்த மோட்ரு போட்டு மேலே போய் இந்த டேங்கை போய் நிறைஞ்சிட்டான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னாங்கன்னா மேலே போய் நின்றுட்டு திருப்பி கீழே பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த பள்ளத்தை பார்த்தா பார்த்து பயமாக இருக்கும். அது வந்து தலை சுத்தம் எனக்கு. அதனால் நம்ம வந்து மலை ஏறுற பழக்கம்லாம் கிடையாது. மலை ஏறி சாதிக்கலாம்னு மனசுக்குள்ளே ஆசை தான், ஆனால் உடம்பு ஒத்துழைக்காது. அப்படியே வீட்டில் வந்து எப்போவாவது நம்மளை அந்த மட்டம் தட்டுவாவ, நீ என்ன ஒரு மனுஷியா, இதை பண்ணியா அதை பண்ணியா, நீலாம் என்ன பண்ணி கிழிச்ச அப்படின்னு நம்மளை மட்டம் தட்டும் போது நமக்கு வந்து மலை ஏறி எப்படியா சாதிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் நீ சாதிச்சு முடிச்சு நீ எவரெஸ்டே போனாலும் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு மலையை போய் தொட்டுட்டு வந்து வானத்தை நீ போய் தொட்டுட்டு வந்து கீழே இறங்கி வந்தாலும் சாதிச்சுட்டு வந்து வீட்டில் சாதிச்சிட்டே அப்படின்னு நீங்கள் காட்டினீங்கன்னா, சாதிச்சிட்டியா அப்போ அது ஓரமாக வச்சுட்டு இப்போ சாம்பார் வைக்க போறியா சட்னி வைக்க போறியா அப்படின்னு நம்மளை கேட்பாவள மாட்டாவள சொல்லுங்க பார்ப்போம். அதனால் நமக்கு சாதனிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, சாதிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஆக மொத்தம் நம்மளை யாரும் பாராட்டவும் மாட்டாவ. நாட்டில் பாராட்டினா வீட்டில் பாராட்ட மாட்டாவ. வீட்டில் நம்மளை எப்போவுமே இந்த அடுப்படியில் கடந்து சட்னி வைக்கியா, சாம்பார் வைக்கியா, இட்லியை வைக்கியா, தோசை சுடுதியா, சப்பாத்தி சுடுதியா, பூரி சுடுதியா, வேறு என்ன சுடுதா, இன்னைக்கு சாப்பாடு என்னது, நீ லவா 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 லவான்னு நீ என்ன கற்றுனாலும், நீ ப்ரெஷர் ஏறி கற்றுனாலும், கோவம் வந்து கற்றுனாலும், அன்பாக பேசினாலும், அரவணைச்சி பேசினாலும், என்ன பேசினாலும் அடுத்த வார்த்தை எதிர்ப்புலேருந்து வர்றது. இன்றைக்கி என்ன சாப்பாடு, நைட் என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு, காலையில் இருந்துச்சு நீ என்ன செய்ய போகிற, இதுதான் வரப்போகுது. நம்ம மலை ஏறினான எங்கே ஏறினான வேறு என்னென்ன